Hi viewers, good evening to everyone. Today let's see simple present tense lesson 2. Lesson 1 என்னன்னா simple present tense ரெண்டு ரூல் பார்த்தோம். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு டென்ஸ்னா என்ன, அது எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஸோ அதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்னென்ன ரூல்ன்றதை பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ரெண்டு ரூலை நேற்று முடிச்சிட்டோம். என்னென்னது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றது நம்மளோட ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரூல் என்ன, யூனிவர்சல் ட்ரூத் சயின்டிஃபிக்கல் ட்ரூத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் ரூல், இன்னும் எத்தனை ரூல் இருக்குது, ஸோ அது என்னென்னன்றதை பார்க்கலாம். ரூல் 3, த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ் யூஸ் டு டாக் அபவுட் ஷெட்யூல்டு இவெண்ட்ஸ் இன் த நியர் ஃப்யூச்சர். ஸோ நம்மளோட ப்ரீ பிளான்டு ஆக்ஷன்ஸ், அதோட ஷெட்யூல்டு இவெண்ட்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், எக்ஸாமினேஷன் பிகின்ஸ் ஆன் மண்டே. ஸோ இது ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம், ஆனால் நம்ம ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணியிருக்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். நெக்ஸ்ட், வி ஃப்ளை டு கனடா நெக்ஸ்ட் மந்த். ஸோ இதுவும் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம், பட் நம்ம அதுக்கான ஷெட்யூல்டு ஏற்கனவே, அதாவது பிளான் ஏற்கனவே பண்ணிடுது, நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லலாம். ரூல் 4, இட் இஸ் யூஸ்டு இன் ப்ராவர்ப்ஸ். ஸோ ப்ராவர்ப்ஸை சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். எக்ஸாம்பிள், ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஸோ ப்ராவர்ப் அது என்னவா இருந்தாலும் அதில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ரூல் 5, it can be used to indicate the future with conjunction which shows the time. ஸோ கன்ஜெக்ஷனை ஃபாலோ பண்ணி வர்றது, அது இது டைம், அந்த கன்ஜெக்ஷன் டைமை மென்ஷன் பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணி வர டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே கொடுக்கலாம். பாருங்கள், வெயிட் யா டில் இ ரிட்டர்ன்ஸ். டில் கன்ஜெக்ஷன், இது டைமை மென்ஷன் பண்ணுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி வர நெக்ஸ்ட்டு டென்ஸ், நெக்ஸ்ட் வேர்பை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே கொடுக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், ப்ளே ஆஃப்டர் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க். இங்கே ஆஃப்டர்ன்றது கன்ஜெக்ஷன். ஸோ இதையும் இதுக்கு அடுத்து வர டென்ஸ், இங்கே வேர்ப் என்ன, ஃபினிஷ். ஸோ இது தானே டென்ஸ் மென்ஷன் பண்ணுது. ஸோ இதையே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே கொடுக்கலாம். ரூல் 5ன்றது என்ன, ஒரு கன்ஜெக்ஷன் டைமை மென்ஷன் பண்ணி அது அடுத்து வர வேர்ப் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுக்கலாம். இதுதான் 5th ரூல். நெக்ஸ்ட் ரூல் 6, த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ் டு பி யூஸ்ட் இன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லேயும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். நல்லா, ரைட் நீட்லி, ஒர்க் அவுட், பி ஃபாஸ்ட். ஸோ எந்த சென்டென்ஸ் இம்பரேட்டிவில் சொன்னாலும் அதே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ரூல் 7, இட் இஸ் யூஸ் டு நரேட் த பாஸ்ட் இவெண்ட்ஸ் இன் அ ட்ராமட்டிக் வே. ஸோ பாஸ்ட் இவெண்ட்ஸை நம்ம நரேட் பண்ணுறோம். ஸோ ட்ராமட்டிக் வேல நம்ம அதே இப்போ ப்ரெசண்ட்டில் நரேட் பண்ணுறோன்னா அங்கேயும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், நவ் கிங் எட்வர்ட் லீட்ஸ் இஸ் ஆர்மி அண்ட் அட்டாக்ஸ் அலெக்சாண்டர். ஸோ இது ஏற்கனவே நடந்துட்டுது, முடிஞ்சு போன விஷயம், பாஸ்டில் நடந்துட்ட விஷயம். இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் அதை நரேட் பண்ணுறோன்னா அங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த 7 ரூலையும் கோ த்ரூ பண்ணிவிட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட் ரூல் என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபஸ்ட் ரூல், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். நான் எங்கெல்லாம் நம்மளோட ரொட்டீன் ஒர்க் இங்கெல்லாம் இருக்கோ அங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ரூல் 2 என்ன, யூனிவர்சல் ட்ரூத் சயின்டிஃபிக்கல் ட்ரூத்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ரூல் 3 என்ன, ஷெட்யூல்டு ஈவெண்ட்ஸ், அதாவது ப்ரீ பிளான்டு ஆக்ஷன்ஸ்லேயும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் ரூல் 4, ப்ராவர்ப்ஸ், இங்கெல்லாம் ப்ராவர்ப்ஸ் சொல்கிறோமோ அங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் ரூல் 5 என்ன, கன்ஜெக்ஷன் டைமை மென்ஷன் பண்ணி வருதா அதுக்கு அடுத்து வர வேர்பை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுக்கலாம். தென் ரூல் 6, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லும்போதும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். தென் ரூல் 7, பாஸ்ட் ஆக்ஷன்ஸை, பாஸ்ட் இவெண்ட்ஸை
நம்ம ப்ரெசண்ட்டில் நரேட் பண்ணுறோன்னா அதை ட்ராமேட்டிக் வேல நரேட் பண்ணும்போது அதையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன, அதோட ஃபார்மேட்டை மட்டும் இப்போ ரீகால் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் என்ன, சப்ஜெக்ட் V1 நமக்கு வேர்பு தான் நமக்கு எந்த டென்ஸுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதான ஈஸி மெத்தடை. இப்போ நம்ம வேர்பை பார்த்தா தான் அது என்ன டென்ஷன் சொல்கிறதுன்றதே தெரியும். ஸோ நீங்கள் எந்த சென்டென்ஸாக இருக்கட்டும், எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ரூல் 6ல் ஃபர்ஸ்ட்டில் வேர்ப் தான் இருக்குது இல்லைங்களா, வேர்பில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது என்ன டென்ஸில் இருக்குன்றதுனா என்ன டென்ஸில் சொல்ல முடியும், வேர்ப். ஸோ அந்த ரூட் வேர்டு V1 ஃபார்மில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்படி இந்த வேர்ப் என்ன இருக்குன்றதை பார்த்தா தான் பார்க்கும்போது தான் நம்ம அந்த டென்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது ரூட் வேர்டு, அதாவது V1 ஃபார்மில் இருக்கிறதுனால இது ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஒரு டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஈஸி மெத்தடு. ஸோ அதுவே அந்த வேர்ப் கூட எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ ஆட் ஆகிருக்குன்னா அங்கே சப்ஜெக்ட் சிங்குலரில் இருக்குன்றது அர்த்தம். இனியோ ஒன்ஸ் நம்ம கீவேர்ட்ஸும் ரீகால் பண்ணிக்கலாம். என்னென்ன கீவேர்ட்ஸ் இருந்தா, ஸோ வேர்பை பார்த்தாவே நம்மளுக்கு இது என்ன டென்ஸுன்றது தெரிய வந்துடும். ஸோ நம்ம இந்த யூசேஜ்லாம் தெரிஞ்சிட்டது. ஸோ இந்தந்த இடத்துல நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணன்றதையும் தெரிஞ்சிருக்கோம். ஆனாலும் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும், சரி எனக்கு கன்ஃபியூஷன் இல்லை எதுவும் இல்லைன்னா அங்கே கீவேர்ட்ஸை பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தானே ஐடென்டிஃபை ஆகிடலாம். ஸோ கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் யூஸ்வலி, ஆஃபன், ஆஸ் யூஷுவல், ஃப்ரீக்வெண்ட்லி, ஜென்ரலி, எவர், ஆல்வேஸ், ரெகுலர்லி, எவ்ரி டைம், எவ்ரி டே. ஸோ இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான கீவேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த சென்டென்ஸில் இருக்குன்னா அதை நீங்கள் ஈஸியாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். கிளாஸ் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.